ஹலோ, இன்றைக்கி நான் ஒரு டிஃபன் சைட் டிஷ் தான் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கும்பகோணமில் பாப்புலரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கிறது கும்பகோணம் கடப்பா. என்னோடய வெர்ஷனில் பேஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஹோல் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது ஃபாஸ்ட்டாக இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் பார்த்துடலாம். என்னோடய குவான்டிட்டி 2-3 பேர் சாப்பிட்ற அளவு. பட் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியை வந்து கூட்டி குறைச்சிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு 1/4 கப் பைத்தம்பருப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு. அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்: 1 டீஸ்பூன் உடச்ச கடலை, 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாயில் பண்ண பொட்டேட்டோஸ், ஒரு 2-3 பாயில் பண்ண பொட்டேட்டோஸ். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1.5 டீஸ்பூன் உப்பு அண்ட் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். அடுத்து நம்ம பைத்தம்பருப்பை வேக வச்சுக்கணும். நான் ஓப்பன் பாயில் பண்ணியிருக்கேன், ஏன்னா பைத்தம்பருப்பு அவ்வளோ டைம் எடுக்காது. பட் உங்களுக்கு சட்டுன்னு ரெடி ஆகணுன்னா ப்ரெஷர் குக்கரில் பைத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கும் இதோட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை 3 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டைமில் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 40-50% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து கையிலேயே மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1-1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதோட தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் விட்டுருக்கேன். பட் கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு லாஸ்ட்டாக நிறையா வரும். நீங்கள் அரைச்சி கொட்டினதெல்லாம் சேர்த்தா நிறையா வரும். அதனால இப்போவே நீங்கள் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மிக்ஸை கொதிக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சொன்ன அரைக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், உடச்ச கடலை, சோம்பு, ஒரு பச்சை மிளகா, இது சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. நம்ம தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த கிரேவி வந்து ஒரு 8-10 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்ச பருப்பையும் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு, தேங்காய், சோம்பு, உடச்ச கடலை, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸில் எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த டைமில் நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். அதை நான் வீடியோவில் கவர் பண்ணல. பட் நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி சால்ட் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி பபிள் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெடி. இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு பயங்கரமான காம்பினேஷன். நான் ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நான் ஹோல் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணி ட்ரை பண்ணேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இந்த வெர்ஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் நான் ஹோல் ஸ்பைசஸ் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னல்
ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அவங்க ஹோல் ஸ்பைசஸ் நிறைய தான் ஆட் பண்ணுறாங்க அண்ட் பைத்தம்பருப்பும் அவங்க நிறைய ஆட் பண்ணுறாங்க. என்னோட வெர்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.